வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. இது எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வழக்கம் போல் நீங்கள் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுதே நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால், மனதார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் நீங்கள் உண்டு, உங்களது உழைப்புண்டு என்று நீங்கள் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும் எதிர்நோக்கி உழையுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முக்கியமாக நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதேபோல் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன ராசி பலன்கள் உள்ளது என்பதை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2022 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் மதியம் 2:15 வரை ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு நகர்கிறார். ராசி அதிபதி குரு பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது மீனராசி அன்பர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை வாரி தருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய நோய்கள், நீண்ட காலமாக பீடித்த சில நோய்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு குணமாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடன் தொகையை நீங்கள் திரும்ப செலுத்தும்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. யார் யார் உங்களுக்கு கடனை திருப்பி தரணுமோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு எழுதிக்கிட்டு ஒவ்வொருத்தராக இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட உதவிகள், மேலும் நீங்கள் கேட்ட உங்களது பண தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களுக்கு பழைய வகையில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களது நிதி நெருக்கடிகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும். கடன் வாங்குவதை இன்றைய தினம் நீங்கள் தவிர்ப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற செலவுகளை தாண்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இங்கே கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகக்கூடிய, கொடுக்கல் வாங்கல் சீராகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் இன்னைக்கு சிறப்பானது நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி நல்ல பொருளாதார உயர்வாக நீங்கள் இன்றைய தினம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியான ஒரு நாள் இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சில உறவினர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக உங்களை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. எனவே அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு ஒரு கைகூலியாக அல்லது கருவியாக நீங்கள் இன்றைய தினம் மாறிவிட வேண்டாம். ஏன்னா அதற்கான சந்தர்ப்பத்தை உங்களது உறவினர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அவர்களுக்கு சாதகமாக நீங்கள் செயல்பட அவர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களை ஊக்குவிப்பாங்க. அதை இன்றைய தினம் நீங்கள் கவனமாக கையாளுறது ரொம்ப அவசியம். கட்டுப்படுத்திக்கங்க நண்பர்களே. இல்லைன்னா நீங்கள் தான் ஏமாறுவீங்கிறத மறந்துடாதீங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையான தினங்க. அதிலும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இரட்டிப்பான தினமாக இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. உங்களது இல்வாழ்க்கையும் இன்றைய தினம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைவதால் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அது சிறப்பாக கைவிட வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் திருமண முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் கைவிட வேண்டாங்க. இன்றைய தினம் தாராள மனசு உங்களுக்கு வேணும் தான், ஆனால் அது அளவு மீறி வரம்பு மீறி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். அப்படி வரம்பு மீறி இருந்தது அப்படின்னா மற்றவங்க தான் உங்களுக்கு ஏமாற்றிட்டு உங்களுக்கு சிறப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் மனதிற்கு பிடித்த உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரலாம். காதல் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புதிதாக கூட இருக்கலாங்க. ஆனால் அதற்கையே நினைச்சிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சூழ்நிலை வரும். அப்பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது கவனம் முழுவதையும் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடுவது அல்லது உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வது, லைக் ஜிம்முக்கு போகிறது போன்ற விஷயங்களே இன்னைக்கு நீங்கள் ஈடுபடலாம் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருமோ அதை நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக செய்யலாம். மாணவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு கிடைக்குங்க. ஏன்னா நீங்கள் நிறைய
செமினார்கள் இன்னைக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களது வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் மாணவர்களே, அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக வேண்டாங்க. அதே மாதிரி தான் காதல் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால் உங்கள் தூக்கம் தான் போக வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் கவனமாக கையாள்வது அவசியம். உங்கள் காதல் வாழ்க்கையில் சில தடைகள் அல்லது சில காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அமைதியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளில் கவனத்தை திசை திருப்புங்க. உங்களுக்கான நேரம் வரும் நண்பர்களே, அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். எனவே இன்றைய தினம் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நீங்கள் துணிவாக எதிர்கொண்டு அதை சமாளிக்கணுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனன்புடைய ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போயே நமது மீனன்புடைய ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் வீடியோ உள்ள நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற்று நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாபெரும் என்கரேஜாக அது அமையுங்க. எனவே கண்டிப்பாக நமது மீனன்புடைய ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டபுள் பெனிஃபிட் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தில் இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெட் கலரும் மெரூன் கலரும் உங்களுக்கு 2 கலருமே இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லக்கிகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. திருமண வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா விரைவிலேயே கெட்டிச்சு மேலே சத்தம் உங்களுக்கு வீட்டில் இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு அமையுங்க. அது இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல மூடை ஏற்படுத்திக்கங்க. அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமையுது. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகள் ஏதாவது இழுபறியான சூழ்நிலை காலதாமதங்கள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி சுறுசுறுப்பாக துரிதமாக உங்களது காரியங்களை செய்து முடித்து லாபத்தை நீங்கள் பெற முடியுங்க. இந்த தினம் மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு கூட்டு வியாபாரம் நீங்கள் செய்வராக இருந்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் உங்களது கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே அதன் மூலமாக உங்களது தொழிலில் மன நிம்மதியான ஒரு நாளாக கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. சில காஸ்ட்லியான திங்ஸ் அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் சரி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது இன்னைக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. விலை மதிப்பற்ற சில பொருட்களை இன்றைய தினம் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு அழகு பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய திறமைகள் டேலண்ட்டுகள் எல்லாம் இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியப்படாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக வெளிப்படுத்தி மற்றவங்க ஆச்சரியத்தில் நீங்கள் ஆழ்த்தக்கூடிய யோகம் இருக்குது. அப்படி நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புகழ் கூடும். ஆஃபீஸில் நல்ல ஒரு பெயர் செல்வாக்கு புகழ் எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பயன்படுத்திக்கோங்க. உங்கள் உடல் ஏதாவது தொந்தரவுகள் ரொம்ப நாள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த தொந்தரவுகளும் இன்னைக்கு நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பான நிலையில் இன்னைக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேலும் நமது மீனன்புடைய ரசபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் கேட்கறதுக்கு எதுவாக உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நமது சேனலில் நீங்கள் இப்போவே நமது மீனன்புடைய ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை தினம் உங்களுக்கு சந்திக்கிறேன். நாளை தினம் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.